நாம் மிக அதிகமான தொடர்பை வைத்திருப்பது அல் குர்ஆனுடன் தான். பொதுவாக எல்லா காலத்திலும் குர்ஆனுடன் தொடர்பு என்பதுதான் மனிதனுடைய வாழ்க்கையை செறிவுபடுத்தும் சமீபடுத்தும். குர்ஆனுடன் மனிதன் எவ்வளவு தூரமாக இருக்கிறானோ அவ்வளவு சிக்கலை சந்திப்பான். ஏன் இந்த குர்ஆனுடைய வார்த்தை, குர்ஆனை விட்டு யார் தூரமாக இருக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய கட்டளையை யார் விடுகின்றாரோ, மறுக்கின்றாரோ, மறைக்கின்றாரோ அவர் நெருக்கடியை சந்திப்பார் என்பதாக அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே நம்முடைய தொடர்புகள் இந்த புனிதமிக்க ரமலானுடைய காலத்திலும் சரி, மீதமுள்ள 11 மாத காலத்திலும் சரி, குர்ஆனுடன் தொடர்பு நாம் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வே, நாம் இந்த உலகத்திலே சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறோம். யாராவது எனக்கு சிறப்பான வாழ்க்கை தேவையில்லை என்று சொல்பவர்கள் இருக்கின்றார்கள் சொன்னால் நிச்சயமாக இருக்க மாட்டார். அவர் சாதாரண ஏழையாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பணக்காரராக செல்வந்தராக இருந்தாலும் சரி, படித்தவராக அல்லது படிக்காதவராக யாராக இருந்தாலும் இந்த உலகில் சிறப்பான வாழ்க்கைக்கான முயற்சியை மேற்கொள்வோம். ஆனால் அந்த சிறப்பான வாழ்க்கை எதை கொண்டு கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இறுதியாக சொல்லலாம், அல் குர்ஆனுடன் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் நாம் சிறப்பான வாழ்க்கையை பெற முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம அன்த ஜஅல் குர்ஆன ரபீஅ கல்பி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை வசந்தமாக ஆக்குவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய பொருளை பாருங்கள், எவ்வளவு ஒரு கருத்தான மிக்க துஆக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள், அன்த ஜஅல் குர்ஆன ரபீஅ கல்பி, யா அல்லாஹ் என் உள்ளத்தின் வசந்தமாக இந்த குர்ஆனை ஆக்குவாயாக. வநூர ஸத்ரி, என்னுடைய உள்ளத்தை ஒளியால் நீ என்ன செய், பிரகாசிக்க செய்வாயாக இந்த குர்ஆனை கொண்டு. வஜலாஅ ஹுஸ்னி, யா அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு என்னுடைய உள்ளத்துடைய எல்லா விதமான கவலைகளையும் நீ நீக்கி அருள்வாயாக. வதஹாப ஹம்மி, யா அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு என்னுடைய துக்கத்தையும் கவலையையும் நீ போக்குவாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்பவர்களாக இருக்கிறார்கள். எனவே இங்கு நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவிலே எதை கொண்டு அந்த எல்லா விதமான விஷயத்தையும் நீக்க சொன்னார்கள் கேட்டார்கள் என்று சொன்னால் அது குர்ஆனை மையமாக கொண்டுதான். அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு என்னுடைய உள்ளத்தை பிரகாசம், இந்த குர்ஆனை கொண்டு என்னுடைய கவலையை போக்கு, இந்த குர்ஆனை கொண்டு என்னுடைய துக்கத்தை போக்கு என்பதாகத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கின்றார்கள். உண்மையிலேயே அல் குர்ஆன் வசனம், அல் குர்ஆனின் படி நாம் வாழ்க்கையை நடந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வசந்தம் தான். குர்ஆன் மிக தூர நோக்கோடு மனிதருக்கான நேர்வழியை காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்வதை போல ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இந்த குர்ஆன் உங்களுக்கு நேர்வழியாகும். இந்த உலகத்தில் எது சரியான பாதை, எது தீமையான பாதை, எது நல்லது, எது கெட்டது என்பதை மிக தெளிவாக நமக்கு விளக்கக்கூடியதுதான் அல் குர்ஆன். குர்ஆன் என்பது ஏதோ ஒரு புரியாத வேதம் அல்ல, ஏதோ ஓதுகின்றார்கள் நமக்கு புரியவில்லை, பாஷை தெரியவில்லை என்று நாம் விட்டுவிடக்கூடிய அந்த வேதம் அல்ல. அல் குர்ஆனை ஒவ்வொருவரும் எடுத்து படிக்க வேண்டும், தன்னுடைய தாய்மொழியை அதை வாசிக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான், நம்முடைய வாழ்க்கைக்கான எத்தனை வழிகளை காட்டுகின்றான் என்பதை நாம் எடுக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வே, அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதமா, அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் பேசியது. அல்லாஹ் நம்மிடத்தில் நேரடியாக பேச மாட்டான், அல்லாஹ் குர்ஆனிலே பேசி வைத்து விட்டார். நாம் குர்ஆனை எடுத்து படித்தால் அல்லது குர்ஆன் ஓதுவதை கேட்டால் நாம் அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்முடைய காதுகளிலே கேட்கின்றோம். படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், வழிகாட்டுகின்றான். நிச்சயமாக படைத்த ரப்புல் ஆலமீன் வழிகாட்டினால் நிச்சயமாக சரியாகத்தான். உலகத்தில் நிறைய வழிகள் இருக்கின்றது, நிறைய பேர் ஐடியா சொல்வதற்கு இருக்கின்றார்கள், நிறைய புத்தகங்கள் இருக்கின்றது. ஆனால் அவைகள் எல்லாம் மனிதனுடைய சிந்தனையில் உருவாக்கப்பட்டவைகள்.
அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை இருக்கிறதை மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதன் எப்படி நடந்தால் அவனுக்கு சரியாக இருக்குமோ தோதுவாக இருக்குமோ அதை மட்டும்தான் அவன் கொடுப்பான். அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ அது மனிதனுடைய தீமையில்தான். தீமையான விஷயத்தை தான் அல்லாஹ் ஹராமாக இருக்கிறான். நன்மையான விஷயத்தை எதையும் அல்லாஹ் ஹராமாக ஆக்கவில்லை. நன்மையான விஷயத்தை எதுவெல்லாம் ஹராமாக ஆக்கப்பட்டதோ அதுவெல்லாம் மனிதர்களுக்கு தீமையாகத்தான் இருக்கு. நீங்க பட்டியல் எடுத்து கொண்டு பாருங்க. மதுவை எல்லாம் ஹராமாக இருக்கிறான். அது தீமையான நன்மையா? தீமை, தெளிவான விஷயம். விபச்சாரத்தை எல்லாம் ஹராமாக இருக்கிறான், கூடாது என்று சொல்கிறான், நெருங்காது என்று சொல்கிறான். அது நன்மையா தீமையா? அது தீமை. அதை கொண்டு எத்தனை விதமான முசீபத்துகள் நோய்கள் வரும் என்பதை அதற்கு பின்னால் நாம் தெரிந்து கொள்ளலாம். மது என்பது அதற்கு பின்னால் எத்தனை பெரிய தீமைகள் இருக்கும் என்பதை எங்களுக்கு சமூகம் பார்த்துள்ளது. விபச்சாரம் அதே கொள்ளலாம். சரி, இதெல்லாம் வெளிப்படையாக தெரியும். சில விஷயங்கள் எல்லாம் ஹராம் என்று சொல்லுகின்றான், ஆனால் நமக்கு புரியவில்லை. வட்டியை எல்லாம் ஹராமாக நமக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் என்ன செய்யறது? உலகத்தில் என்ன செய்யறாங்க? அதனுடைய தீமையை வெளிப்படையாக தெரிவது கிடையாது. வட்டி என்பதை எப்படி மதுவை போன்ற விபச்சாரத்தை போன்ற வெளிப்படையாக உடல் ரீதியாக தெரிவது கிடையாது. ஆனால் அதிலும் தீமை இருக்கின்றது அந்தரங்கமான விஷயத்தில். வாழ்க்கையினுடைய நெருக்கடியை நாம் அதிலே பார்க்கலாம். வட்டியை அல்லாஹ் ஹராம் என்று சொல்லுகிறானே, யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழிக்கின்றான். வட்டியை அழிக்கின்றான். நம்முடைய தொடர்புகளை அதிலிருந்து நாம் குறைக்க வேண்டும். அல் குர்ஆனுடைய வழியை நாம் எடுக்க வேண்டும். குர்ஆன் ஏன் இவ்வளவு ஆழமாக சொல்லுகின்றது? வேண்டாம் வேண்டாம் என்று நாம் புரிய வேண்டும். ஒரு விஷயத்தை அல் குர்ஆன் வேண்டாம், அது பாதிப்பு, அது அழிவு என்று மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகிறான்னு சொன்னால் வெளிப்படையாக இன்றைக்கு நமக்கு தெரியாமல் வேண்டுமானால் இருக்கலாம். இன்னைக்கு என்னுடைய பிரச்சனையை தீர்க்கணும்னா வேற வழி கிடையாது, நான் வட்டிக்கு வாங்கிதான் ஆக வேண்டும் என்று அன்றைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் சரி செய்கின்றோம். ஆனால் அதற்கு பின்னால் உள்ள விளைவுகள் அல்லாஹ் சொல்லுகிறது. அதற்கு பின்னால் நிறைய விளைவுகள் இருக்கின்றது. அது நெருக்கடியை கொண்டு போய் என்பதை நமக்கு பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவதை போல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. பிள்ளைகளுக்கு சொல்லுவதா இப்படியெல்லாம் செய்யாதீங்க, இப்படியெல்லாம் செய்யாதீங்க என்று அது போன்று அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறான். என்னுடைய அடியார்களே, நீங்க என்ன செஞ்சாதீங்க, சிக்கலில் மாற்றிக் கொள்ளாதீர்கள், அது மீண்டும் மீண்டும் உங்களை சிக்கலில் தான் கொண்டு போய்விடும் என்பதை எல்லாம் சொல்லி அன்பிற்குரியவர்களே, இதுதான் வெளிப்படையான தீமைகளில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்தரங்கமான தீமைகளில் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான். அல் குர்ஆன் வியாபாரத்திலே நீதத்தை கடைபிடிக்கிறோம். தராசிலே நீங்கள் நீதமானவர்கள், நீதி செலுத்தும் பொழுது சரியாக நீதியை செலுத்துங்கள். நீங்கள் பாகுபாடு பார்த்து விடாதீர்கள். ஏழை பணக்காரர் மத்தியில் நீங்கள் நீதி அநீதியை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து விடாதீர்கள் என்பதையெல்லாம் அல் குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. குர்ஆன் என்பது ஏதோ நமக்கு புரியாத ஒரு விஷயம் அல்ல. எடுத்து படித்தால் அதனுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் நம்முடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டு என்பதை நாம் புரியலாம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை கொண்டு துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம அன் தஜஅல் குர்ஆன ரபீஅ கல்பி. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை நீ இந்த குர்ஆனை கொண்டு வசந்தமாக ஆக்குவாயாக என்று துஆ செய்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடன் எவ்வளவு நெருக்கமாக இருந்தார் என்று சொன்னால், இரவு நேரங்களில் நபி அவர்கள் இந்த குர்ஆனை ஓதுவார்கள். மிக நீண்ட ரக்காத்துகளாக தொழுவார்கள் என்பதாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருந்தார்கள். ஒரு சஹாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுகையில் நின்றேன். ஹுதைஃபாரதியல்லாஹு சொல்லுகிறார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது சரி நாமும் சேர்ந்து தொழலாமே அப்படி என்ற தக்பீர் கட்டி விட்டேன். பின்னாடி தொழுவாங்க, நபி அவர்கள் தொழுகிறார்களே என்று நானும் ஆர்வத்தில் தக்பீர் கட்டிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ராவை ஓத ஆரம்பித்தார்கள். 100 ஆயத்துகளை ஓதினார்கள். நான் நின்று கொண்டே இருந்தேன். 100 ஆயத்துகள் முடித்து விட்ட பிறகு நபி அவர்கள் ருக்கு செய்து விடுவார்கள் என்று நான் நினைத்தேன். நபி அவர்கள் அவராக நினைத்தார் ஆசையில். சரி 100 ஆயத்துகள் ஓதுனாங்க, 100 ஆயத்துக்கு பின்னால ருக்கு செஞ்சிருவாங்கன்னு நினைச்சேன். இல்ல சரி தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருந்தாங்க. பிறகு இந்த சூறாவை முடிந்த பிறகாவது ருக்கு செய்திருந்தார்கள் நான் நினைத்தேன்.
சூரத்துல் பக்ராவையும் முடித்து விட்டார்கள். சரி, சூரத்துல் பக்ராவை முடித்து விட்டவர்களாவது ருக்கு செய்து விடுவார்கள் என்று நான் நினைத்தேன். சூரத்துல் ஆல் இம்ரானை ஓத ஆரம்பித்து விட்டார்கள். சரி, இந்த சூரா முடித்தாவது ருக்கு செய்து விடுவார்கள் என்று நினைத்தேன். இல்லை, சூரத்துல் நிசாவை ஓத ஆரம்பித்து விட்டார்கள். கண்ணியமிக்கவர்களே, கிட்டத்தட்ட இந்த 3 சூறாக்கள் எத்தனை ஜுசு வருதுன்னு சொன்னா 5 ஜுசுக்கள் வருது. தராவில நம்ம ஒரு நாளைக்கு வெறும் 1.4 ஜுசு தான் வரும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 ரக்காத்துக்கு 20 ரக்காத்துக்கு நம்ம என்ன செய்யறாங்க, 1.4 ஜுசு அல்லது 1.5 ஜுசு தான் வரும். அதுவே என்ன செய்யுங்க, ரொம்ப கஷ்டமா தெரியுது. 2 ரக்காத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது 5.4 ஜுசுக்களை முடித்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த சாரி சொல்கிறார். முதல் ரக்காத்துல அவர் என்ன செய்யறாங்க, இதுக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன செய்யறாங்க, வந்த வழியை பார்த்து அவரே போயிடுறாரு. இது எதுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனோடு அவ்வளவு ஆர்வம், நமக்கும் ஆர்வம் வச்சிருச்சுங்க. நமக்கும் அந்த ஆர்வம் வந்துச்சுன்னா குர்ஆனை கேட்கறதுல, குர்ஆனை கேட்கறதுல அவ்வளவு ஆர்வம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வாங்க, பெருசா என்ன செய்யறாங்க, அதனுடைய கஷ்டங்கள் தெரியாது. எனவேதான் சஹாபாக்களும் அதை பின்தொடர்ந்து என்ன செய்யறாங்க, நிறைய சஹாபாக்கள் இரவு நேரங்களில் அதிகமான நேரங்கள் நின்று வளர்க்கக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய பாதங்கள் வீங்கும் அளவிற்கு சொல்லுவார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்பார்களா, நாங்கள் சொல்லலாம், தாங்கள் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் அவருடைய அல்லாஹ்தான் வாக்குறுதி கொடுத்தாங்க, அவருடைய முன்பின் பாவங்கள் நிகழ்ந்திருந்தாலும் நிகழவில்லை, நிகழ்ந்திருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு மன்னிப்பு என்று வழங்கிவிட்டாரே, நீங்க எதுக்கு இவ்வளவு கால்களுக்கு நின்று வழங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் நன்றி உள்ள அடியாராக இருக்க வேண்டாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்றைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னதை போலதான் நம்முடைய வாழ்க்கை நெருக்கடி இல்லாமல் செல்வதற்கு இந்த குர்ஆன் மட்டும்தான் தீர்வு சொல்லும். நெருக்கடி இல்லாமல் செல்வதற்கு இன்றைக்கு நாம் நம்மை அறியாமலே, நமக்கு தெரியாமலே பல நெருக்கடிகளில் சிக்கல்களில் நாம் மாட்டிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கான தீர்வு என்னவென்று சொன்னால், நம்முடைய தொடர்பை அது குர்ஆனோடு இணைக்க வேண்டும் சொல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அங்கு ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு விரண்டு விடுகின்றான். சூரத்துல் பக்ரா ஓதப்படும் வீட்டில் ஷைத்தான் அங்கிருந்து விரண்டு விடுகின்றான். இங்கே எனக்கு வேலை இல்லை என்பதாக அந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் இறங்குகின்றது, அந்த வீட்டிலே எல்லா விதமான பரக்கத்துகள் இறங்குகின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே. இது நம்முடைய உலகத்துடைய வளமான வாழ்க்கைக்கும் மறுமையுடைய வாழ்க்கைக்கும் ஒரு உன்னதமான வழிகாட்டி தான் அல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று அந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும். அவர்கள் சொன்ன அந்த ஒவ்வொரு சூறாக்களை நாம் ஓதி நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும் எல்லா நெருக்கடியும் நீக்க வேண்டும். சூரத்துல் வாக்கியாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் சூரத்துல் வாக்கியாவை மக்ரிப் தொழுகைக்கு பின்பாக ஓதி வருகிறார்களோ அவர்களை வறுமை பிடிக்காது என்பதாக. சூரத்துல் வாக்கியாவை ஓதி வந்தால் என்ன செய்யாதுங்க, இந்த உலக ரீதியான பொருளாதாரத்துக்கு நெருக்கடியில் இருக்காமல் பாதுகாப்பு பெறலாம், இன்னும் வறுமை இல்லாது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விலே நாம் இந்த குர்ஆனோடு எவ்வளவு தொடர்பு வைத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். யார் என்ன செய்ய, ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்கவில்லை, ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே கேட்க வேண்டும். அல்லாஹ் இந்த குர்ஆனை இந்த உலகத்தில் இறக்கி இருக்கின்றார், நமக்காக இருக்கின்றார். விடியமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவில் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கின்றார், நமக்கான வழிகாட்டியாக இந்த குர்ஆனை இறக்கி இருக்கின்றார். அல்லாஹ் பேசிய பேச்சு கலாமுல்லாஹ். குர்ஆனை என்ன சொல்றாங்க, கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய பேச்சு இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடன் நாம் எவ்வளவு பேசி இருக்கிறோம். குர்ஆனை நாம எடுத்து ஓதினால், படித்தால், உங்களுக்கு அரபி தெரியவில்லை அல்லது தமிழில் நீங்கள் படிக்கின்றீர்கள், அந்த உணர்வோடு நீங்கள் படிக்கின்றீர்கள், அல்லாஹ்வோடு நான் பேசுகின்றேன், அல்லாஹ்வோடு நான் பேசுகின்றேன் என்ற அந்த உணர்வோடு நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே ஒளிமையைக் கொடுப்பார். நபி அவர்கள் கேட்ட இந்த துஆவுடைய எல்லா விதமான அம்சங்களையும் நாம் அறிந்து கொள்ளலாம். என்ன கேட்டார்கள்? நபி அவர்கள் கேட்டார்களா, யாரெல்லாம் இந்த குர்ஆனை கொண்டு என்னுடைய உள்ளத்தை ஒளிமயப்படுத்து,
இந்த குர்ஆனை கொண்டு என்னுடைய உள்ளத்தில் உள்ள கவலையை நீக்கு, என்னுடைய துக்கத்தை நீக்கு, எனக்கு என்னுடைய உள்ளத்தை ஒளிமயமாக ஆக்கு என்று சொன்னார்களே, அந்த விஷயத்தை நாம் பெறலாம். சொல்லுங்கள் அன்பிற்குரியவர்களே, நாம் குர்ஆனை ஓதுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் இந்த குர்ஆனை ஓத தெரியவில்லை என்ற விஷயத்தை இனி யாரும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்பதற்கான முயற்சிகளை நாம் இறங்க வேண்டும். எனக்கு எத்தனையோ டெக்னாலஜி, எவ்வளோ விஷயத்தை எல்லாம் மிக சாதாரணமாக கற்றுக்கொள்கின்றோம். செல்போனை எடுத்தால் என்ன செய்யறது, அதுல உள்ள எத்தனை ஆப்புகள் இருக்கோ, அதுக்கு உள்ள என்னென்ன பிரயோஜனங்கள் இருக்கோ, எல்லா விதமான விஷயத்தையும் நுணுக்கமான விஷயங்களையும் நாம் முன்னறிவை கொண்டு கற்றுக்கொள்கின்றோம். இந்த குர்ஆனை கற்றுக்க முடியாதா? அல்லாஹ் இந்த குர்ஆனை சொல்லும் பொழுது சொல்கின்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லில்திக்ரி ஃபஹல். இந்த குர்ஆனை நாம் இலகுவாக ஆக்கி இருக்கின்றோம், கஷ்டம் இல்லை. அல்லாஹ் சொல்றது என்ன? இந்த குர்ஆனை நாம் இலகுவாக ஆக்கியிருக்கின்றோம், லேசாக ஆக்கியிருக்கின்றோம். இதை கற்றுக்கொள்வது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல, சாதாரணமான விஷயம்தான். முயற்சி செய்தால் அல்லாஹ் நமக்கு அதற்கான வழியை கொடுப்பான். சரி, என்ன செய்யணுங்க? அதனுடைய முயற்சியாக இன்றைக்கு நாம் இந்த குர்ஆனை கற்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சரி, நம்ம அந்த முயற்சியிலே இருக்கிறோம், நம்மளால கற்றுக்க முடியலனாலும் அல்லாஹ் என்ன செய்வாங்க, குர்ஆனுடைய லிஸ்டில் அல்லாஹ் நம்ம வச்சிருக்கோம். என்ன செய்வான்? இவர் என்ன செய்தார்? ஓத முடியவில்லைனாலும் அதற்கான முயற்சியை மேற்கொண்டார், அல்லது தமிழில்லாத படித்தார், அல்லது வேற எந்த பாஷையிலாவது என்ன செஞ்சாங்க, இந்த குர்ஆனை படித்து கற்றுக்கொள்வதற்கான முயற்சி செய்தால் இவர் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்வாங்க, குர்ஆன் உடையவர்களுடன் அல்லாஹ் எழுப்புவார். அத்தகைய நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார் முடிவானாக. குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய, குர்ஆனுடன் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கக்கூடிய நல்ல மக்களாக நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் குடும்பத்தார்களையும் உலக மக்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. மேலும் இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை, அதனுடைய விஷயங்களை, அதனுடைய கட்டளைகளை நாம் முழுமையாக எடுத்து வாழ்க்கையில் பின்பற்றப்படுகிறது தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.